சோயா சங்க்ஸ் உடலுக்கு நல்லதா? வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம். சோயா சங்க்ஸ் எனப்படும் சோயா பீன்ஸில் உடலுக்கு தேவையான புரதம், விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அதிக அளவில் நிறைந்திருப்பதால் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க நினைப்பவர்களுக்கு இது சிறந்த தேர்வாக இருக்கும். ஆனால் பலருக்கு சோயா சங்க்ஸ் உண்மையிலேயே ஆரோக்கியமானதுதானா என்ற சந்தேகம் உள்ளது. இந்த பதிவில் அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். சோயா சங்க்ஸ் சோயா பீன்ஸ் எனப்படும் பருப்பிலிருந்து தயாரிக்கப்படுவதாகும். கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்பு போலவே இதிலும் புரதச்சத்து அதிகம் நிறைந்துள்ளது. 100 கிராம் சோயா பீன்ஸில் 20 முதல் 25 கிராம் புரதம் இருக்கிறது. இதுவே 100 கிராம் சோயா சங்க்ஸில் 40 முதல் 50% அளவுக்கு புரதச்சத்து நிறைந்துள்ளது. இதில் இருக்கும் புரதச்சத்து காரணமாக சைவ உணவு உண்பவர்களுக்கு இது சிறந்த தேர்வாகும். ஏனெனில் சைவம் மட்டுமே சாப்பிடுபவர்களுக்கு புரோட்டீன் சத்து அதிகமாக கிடைப்பதில்லை. அதே நேரம் புரோட்டீன்கள் அசைவ உணவிலேயே அதிகம் நிறைந்து காணப்படுவதால் சைவ உணவு விரும்பிகளுக்கு புரோட்டீன் உணவுகள் குறைவாகவே உள்ளது. சோயா சங்க்ஸ் சாப்பிடுவதால் அதிக அளவு நன்மை இருந்தாலும் இதனால் சில தீமைகளும் இருக்கத்தான் செய்கிறது. சோயா சங்க்ஸில் பெண் ஹார்மோனான ஈஸ்ட்ரோஜன் அதிக அளவு உள்ளது. எனவே ஆண்கள் இதை அதிகமாக எடுத்துக்கொள்ளும்போது ஆண்களின் உடலிலும் ஈஸ்ட்ரோஜன் சேர்ந்து ஆண்களின் மார்பு சதையை அதிகரிக்கும் என சொல்லப்படுகிறது. மேலும் இதனால் ஆண்களின் உடல் அமைப்பிலும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திவிடுமாம். இதில் ஈஸ்ட்ரோஜன் அதிகம் என்பதால் ஆண்கள் அதிக அளவில் சோயா சங்க்ஸ் எடுத்துக்கொள்ள வேண்டாம். சில ஆய்வுகளின்படி இதை சாப்பிடுவதால் உடலில் கொழுப்பு படிவது தடுக்கப்படுகிறது என கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் எடையை நிர்வகித்து தசை வளர்ச்சியும் தூண்டுகிறதாம். எனவே எடையை குறைக்க விரும்புபவர்கள் சோயா சங்க்ஸ் சாப்பிடலாம். இது உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை நீக்கி இதயத்துக்கு நன்மை பயக்கும். நமது தினசரி புரோட்டீன் தேவையை பூர்த்தி செய்ய சோயா பீன்ஸ் மிகவும் நல்லது. ஆனால் இதை அளவாக ஆண்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது பரிந்துரைக்கப்படுகிறது. சராசரியாக ஆண்கள் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 50 கிராம் வரை சோயா சங்க்ஸ் சாப்பிடலாம். இதில் வேறு எந்தவிதமான கெட்ட விஷயங்களும் இல்லை. எனவே சோயா சங்க்ஸ் சாப்பிடுவது முற்றிலும் ஆரோக்கியமானதுதான். நிபுணர்களின் கூற்றுப்படி மீல் மேக்கர் பெண்களின் எலும்புகளை வலுப்படுத்துவதற்கும் எலும்புகளின் வலிமையை பராமரிப்பதற்கும் மிக முக்கியமான மூலப்பொருள் இதில் உள்ளது. இந்த ஊட்டச்சத்து நிறைந்த மீல் மேக்கர் ஆனது அனைத்து வயதினருக்கும் சமமாக நன்மைகளை வழங்குகிறது. இருப்பினும் சிறுநீரக நோய் மற்றும் கீல்வாதம் உள்ளவர்கள் தவிர அனைவரும் மீல் மேக்கரை சாப்பிடலாம். ஏனெனில் மீல் மேக்கர் அதிகமாக சாப்பிடுவதால் நமது உடலில் புரோட்டீன் அளவு அதிகரிப்பதோடு யூரிக் ஆசிட்டின் அளவு அதிகமாகிவிடும். இதனால் சிறுநீரகம் பாதிப்படைந்து மூட்டுகளில் யூரிக் ஆசிட் படிமங்கள் சேர்ந்துவிடும். இதனால் மூட்டுகளில் மிகுந்த வலி ஏற்படும். இது குறித்து ஊட்டச்சத்து நிபுணர் பாஸ்வதி சாஹூ கூறியதாவது: முன்கூட்டிய ஏற்படும் வயதான தோற்றத்தை தடுக்கவும், உடலில் இரத்த ஓட்ட அளவை பராமரிக்கவும் மற்றும் பல்வேறு பருவகால பிரச்சனைகளை தீர்க்கவும் மீல் மேக்கர் மிகவும் முக்கியமானது. எனவே வாரத்தில் குறைந்தது 3 முதல் 4 நாட்கள் மீல் மேக்கரை சாப்பிட வேண்டும் என்று கூறியுள்ளார். ஒரு நாளைக்கு 25 முதல் 30 கிராம் மீல் மேக்கரை சாப்பிடலாம். இந்த மீல் மேக்கரை தனியாக வறுத்து சாப்பிடலாம் அல்லது சாதம் அல்லது ரொட்டியுடன் சேர்த்தும் சாப்பிடலாம். இறுதியாக மீல் மேக்கரை அளவாக சாப்பிட்டால் நிறைய நன்மைகளை ஏற்படுத்தும் மற்றும் அதிகமாக சாப்பிட்டால் தீய விளைவுகளை ஏற்படுத்தும். இன்று நாம் பார்த்தது சோயா சங்க்ஸ் உடலுக்கு நல்லதா என்பதையும் அதில் உள்ள அதிக புரதச்சத்து, உடல் வளர்ச்சி, தசை பலம் மற்றும் ஆரோக்கிய நன்மைகள் பற்றியும். சரியான அளவில் எடுத்துக்கொண்டால் சோயா சங்க்ஸ் உங்கள் உடலுக்கு நல்ல பலன்களை தரும். ஆனால் எந்த உணவாக இருந்தாலும் போல அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் சமநிலையாக சாப்பிடுவதுதான் முக்கியம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக சரியான உணவு பிளஸ் ஒழுங்கான உடற்பயிற்சி பிளஸ் நல்ல பழக்கங்கள், நல்ல வாழ்க்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் பகிருங்கள். லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இப்படிப்பட்ட ஆரோக்கிய தகவல்களுக்கு வெல்கம் பவுடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். நாம் மறுபடியும் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.